சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள சாமியார் மடத்தில் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து 25 நபர்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கினர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள சாமியார் மடத்தில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், பார்வையற்றோர், திருநங்கைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை வழங்கின. இதையடுத்து தொடர்ந்து 21வது மாதமாக இந்த நிகழ்வினை நடத்தி வருவதாக ரேஷ்மா ஃபவுண்டேஷன் நிறுவனர் மணிவண்ணன் தெரிவித்தார். ரேஷ்மா தொண்டு நிறுவனத்தின் மூலம் நியூஸ்7 தொலைக்காட்சி அன்பு பாலத்துடன் இணைந்து 21வது மாதமாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர், உடல் நலம் குன்றி வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் மளிகை பொருள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது 21வது மாதமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மாதம் மாதம் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கொண்டக்கடலை இது எல்லாமே கொடுக்குறோம். வரக்கூடிய காலங்களில் இப்போ 25 பேருக்கு கொடுக்குறோம். வரக்கூடிய காலங்களில் இந்த உறுப்பினர் எண்ணிக்கையும் அதிகப்படுத்துவதாக எங்களது திட்டம்.